Auzubillahi minasyaitonirrajim. Bismillahirrahmanirrahim. Alhamdulillah, wassalatu wassalamu ala Rasulillah wa ala alihi wa sahbihi ajma'in. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் இன்று மஸ்ஜித் அப்துல் ரஸாக் பள்ளியில் 66வது மாதாந்திர குர்ஆன் தஃப்சீர் மற்றும் தமிழ் பயான் நடைபெற உள்ளது. இன்ஷா அல்லாஹ் இன்றைய குர்ஆன் தஃப்சீர் மற்றும் பயானை உரையாற்ற இருப்பவர் சிங்கப்பூர் அப்துல் கஃபூர் பள்ளியின் தலைமை உஸ்தாத் மௌலவி முகமது அஜீசுல்லா ஹசனி அவர்கள். இன்ஷா அல்லாஹ் இன்றைய நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன் நம்முடைய மாணவர் முகமது ருசைத் கிராத் ஓதி தொடங்க வைக்க உள்ளார். இன்ஷா அல்லாஹ் அதன் பிறகு ஜவஹர் தொழுகைக்கு பிறகு வாமிப்போர் மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்ஷா அல்லாஹ் அதில் கலந்து கொள்ளுங்கள். அதனிடையில் தேநீரும் ரோஸ் மில்க்கும் தயார் செய்யப்பட்டுள்ளது. இன்ஷா அல்லாஹ் தேவைப்படுவோர் பின்பள்ளியில் சென்று பயன்படுத்திக் கொள்வார் கேட்டுக்கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய குர்ஆன் மற்றும் தமிழ் தஃப்சீரை தொடங்குவதற்கு முன் நமது மாணவர் முகமது பைஸை அழைக்கிறேன்.
இதுபோல் இன்னும் தங்களுடைய பிள்ளைகளையும் ஆர்வப்படுத்தி மாதம் மாதம் இந்த பயனில் கிராந்து மாதிரி ஊக்குவிக்கப்படுகிறோம். இன்ஷா அல்லாஹ். ஓகே, இந்த முக்கிய நிகழ்வான தஃசீர் பயானை உரையாற்ற மௌலவி அஜீசுல்லா ஹஸ்னி அவர்களை அழைத்தேன். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأن المساجد لله فلا تدعوا مع الله أحدا وأنه لما قام عبد الله يدعوه كانوا يذكرون عليه لبدا قل إنما أدعو ربي ولا أشرك به أحدا صدق الله العظيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد. اللهم بكرمك திருக்குர்ஆனுடைய மாதாந்திர தஃசீர் வகுப்பு இன்றைய மாதமும் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இது போன்ற வகுப்புகளின் மூலமாக குர்ஆனுடைய விளக்கத்தையும் நம்முடைய வாழ்வில் நல்ல பிரகாசத்தையும் வழங்கிவிட வேண்டும் என்ற நல்லாதரவோடு இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு இருக்கக்கூடிய அனைவருக்கும் அல்லாஹ் நிறைவான ஆரோக்கியத்தை வழங்கி தொடர்ந்து தன்னுடைய பங்களிப்பை ஆற்றுவதற்குண்டான வாய்ப்பை வழங்க வேண்டும் என்ற துஆவோடு இந்த தஃசீர் வகுப்பை ஆரம்பிக்கிறோம். இன்றைய தினத்தில் நாம் பார்க்கக்கூடிய வசனங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், சூரத்துல் ஜின் என்று சொல்லப்படுகின்ற அனைவரும் கேள்விப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூறா. 18வது வசனத்திலிருந்து 28வது வசனம் வரையிலான விஷயங்கள் தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய தஃசீர் வகுப்பில் பார்க்கப்படுகிறது. சூரத்துல் ஜின் இந்த சூறா மக்காவில் அருளப்பட்ட ஒரு சூறா. முதல் வசனத்திலிருந்து இந்த 17 வசனங்கள் வரையிலான செய்திகளை பொறுத்த வரைக்கும் நிறைய ஜின்னு சம்பந்தப்பட்ட விஷயங்களே வரும். அப்பவே ஜின்னு சம்பந்தப்பட்ட கூடுதல் தகவலை சொல்லியிருப்பாங்க. இன்ஷா அல்லாஹ் ஜின்னுடைய சேட்டைகள் குறித்து, அவைகளிலிருந்து பாதுகாப்பு பெறக்கூடிய வழிமுறைகள் குறித்து சென்ற வகுப்பில் பார்த்திருப்பீர்கள். இப்போ நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னு சொன்னா 18வது வசனத்திலிருந்து وَأَنَّ الْمَسَاجِدَ لِلَّهِ فَلَا تَدْعُوا مَعَ اللَّهِ أَحَدًا
நிச்சயமாக பள்ளிவாசல்கள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியது. அங்கே அல்லாஹ்வை தவிர யாரையும் அழைக்காதீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை வணங்குவதற்காக எழுந்து நிற்கிற போது காது எப்போதும் ஆடைவதா கூட்டம் கூட்டமாக அவர்களை நெருங்கி வருகிறார்கள். புல் நபியை கூறுகிறார்கள், இன்னமா அதஉ ரப்பி வலா உஷ்ரிகு பிஹி அஹதா. நான் அல்லாஹ்வை மட்டும்தான் அழைக்கிறேன், அவனுக்கு நான் யாரையும் ஷிர்க் செய்ய மாட்டேன். புல் இன்னி லா அம்லிகு லக்கும் தர்ரன் வலா ரஷதா. நபியை கூறுகிறார்கள், நிச்சயமாக நான் உங்களுக்கு தீங்கு செய்வதற்கோ நன்மை பயக்குவதற்கோ நான் சக்தி பெற்றவன் அல்ல. புல் இன்னி லா யுஜீரனி மினல்லாஹி அஹத். நபியை கூறுகிறார்கள், நிச்சயமாக அல்லாஹ்விடமிருந்து என்னை பாதுகாக்கக்கூடியவர் யாரும் இல்லை. வலன் அஜித மின் தூனிஹி முல்தஹதா. நான் அவனையற்றி வேறு புகலிடத்தை பெறவே மாட்டேன். இல்லா பலாகன் மினல்லாஹி வ ரிசாலத்தி. அல்லாஹ்விடமிருந்து அவருடைய தூதுத்துவத்தை எத்தி வைப்பதை தவிர எந்த ஒன்றும் எனக்கான அதிகாரம் இல்லை. وَمَن يَعْصِ اللَّهَ وَرَسُولَهُ فَإِنَّ لَهُ نَارَ جَهَنَّمَ خَالِدِينَ فِيهَا أَبَدًا. யார் அல்லாஹ்வையும் அவருடைய தூதரையும் புறக்கணிக்கப்படுகிறார்களோ நிச்சயமாக அவருக்கு கடினமான நரக வேதனை உண்டு, அதிலே அவர் நிலைத்திருப்பார். حتى إذا رأوا ما يوعدون فسيعلمون من أضعف ناصرا وأقل عددا. அல்லாஹ் சொல்லி இருக்கக்கூடிய அந்த வாக்களிக்கப்பட்ட அந்த நேரம் வருகிற போது நிச்சயமாக இவர்கள் கண்டுகொள்வார்கள், உதவி செய்வதில் யார் பலவீனமானவர்கள், எண்ணிக்கையில் யார் குறைந்தவர்கள் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். நபியை கூறுகிறார்கள், அல்லாஹ் வாக்களித்திருக்கக்கூடிய அந்த நேரம் எப்போது என்று எனக்கு தெரியாது. அது விரைவில் இருக்கிறதா அல்லது அதற்கென்று ஒரு தவணை குறிப்பிடப்பட்டிருக்கிறதா என்பது எனக்கு தெரியாது. இந்த மறைவான விஷயங்களை அல்லாஹ் வேறு யாருக்கும் வெளிப்படுத்துவதில்லை. மறைவான விஷயங்களை அவர் மட்டுமே அறிந்தவராக இருக்கிறார். அந்த மறைவான விஷயங்களை அல்லாஹ் பொருந்தி கொண்ட நபிமார்களை தவிர மற்ற யாருக்கும் சொல்வதில்லை. நிச்சயமாக நபி அவர்களுக்கு முன்னாலும் பின்னாலும் பாதுகாக்கப்படுகிறார்கள், மேலும் கண்காணிக்கப்படுகிறார்கள். அவர்கள் தன்னுடைய தூதுத்துவத்தை எப்படி எத்தி வைக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்காகவே அல்லாஹ் இப்படி ஒரு கண்காணிப்பை ஏற்படுத்துகிறான். மேலும் அவர்கள் உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பதை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். அனைத்து விஷயங்களையும் துல்லியமாக அறியக்கூடியவனாக அவனே இருக்கிறான். இதுதான் இந்த 18ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம் வரையிலான செய்தி. இந்த எல்லா விஷயங்களுக்குமான ஒரே பின்னணி சூழல் இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா அதை விளங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த வசனங்கள் எந்த அடிப்படையில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். அதாவது இந்த வசனங்கள் இறங்குறது மக்கால எந்த மாதிரியான சூழல், எதற்கான பதில் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பிரச்சாரத்தை மறைந்து எடுத்து வைத்துக் கொண்டிருந்தார்கள். இந்த வசனங்கள் இறங்குற பின்னணி என்ன அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய நபுவத்துவத்தை ரொம்ப மறைந்து எடுத்து வைத்துக் கொண்டிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரெல்லாம் ஏற்றுட்டாங்களோ அவங்களும் தன்னுடைய ஈமானை மறைத்து வைத்திருந்த நேரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி அவங்க கிட்ட யாரெல்லாம் பேசுறா, அவங்க யாருக்கிட்டலாம் பழகுறாங்க, அவங்க எங்கெங்கெல்லாம் போறாங்க எங்கெங்கெல்லாம் வராங்க அப்படின்னு சொல்லி ஒரு குழுவை போட்டு கண்காணிச்சு கொண்டிருந்தாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, யாராச்சும் ஒருத்தர் மக்காவுக்கு புதுசா வர்றாரு அப்படின்னு சொன்னா உள்ள வரும்போதே உள்ள முகமது சொல்லி ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை சந்திக்கவும் அவரிடம் பேசவும் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடவும் கூடாது அப்படிங்கிற உத்தரவாதத்தை வாங்கிக்கிட்டு தான் மக்காவுக்கு வருவாங்க. அதுக்கென்றே சில பேர் மக்காவை நிலையில நியமிச்சு வச்சிருக்காங்க. உள்ள வரும்போதே என்ன சொல்லுவாங்க, எதுக்காக வேண்டி வர்றீங்க, என்ன செய்ய போறீங்க, யாரை பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லி விசாரிப்பாங்க.
விசாரிச்சுட்டு அவங்க சொல்லுவாங்க, உள்ள முகமது சொல்லி கொடுத்துருக்காங்க, அவங்கள பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது, பழகக்கூடாது, கொடுக்கல் வாங்கல் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லித்தான் உள்ள நடத்துவாங்க. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு அசைவையும் கண்காணித்துக் கொண்டிருந்த ஒரு சூழல். யாரெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கிறாங்களோ அவர்களை தொல்லை கொடுத்து கொண்டிருந்த ஒரு நேரம். ஹஸரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உள்ளிட்ட அவர்கள் பட்ட அந்த துன்பங்கள் எல்லாம் இந்த அடிப்படையில் கொடுக்கப்பட்டதுதான். அதையும் மீறி அவர்கள் தொல்லை கொடுக்கப்படும் போதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, உங்களுக்கு அளவுக்கு அதிகமான தொல்லைகள் துன்பங்கள் கொடுக்கப்படுது, அதனால இந்த ஈமானை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி நீங்க மக்கால இருக்க வேண்டாம், பக்கத்துல அபிசீனியா இப்ப இருக்கக்கூடிய எத்தியோப்பியா அங்க போயிருங்க, அங்க நஜாஷின்னு சொல்லி ஒரு மன்னர் இருக்கிறார், கிறிஸ்துவ மன்னர், அவர் நல்ல மனிதர், அவர் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பார் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வச்சாங்க. ஆரம்பத்தில் ஒரு 10 பேர் போனாங்க, அதுக்கப்புறம் ஒரு 22 பேர் போனாங்க. இதெல்லாம் இவருடைய தொழில் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி அவர்கள் போனாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல். இதே நிலையில காபத்துல்லா இருந்தது இல்லையா, காபத்துல்லாவுல இந்த வசனத்தில் அருளப்பட்ட அந்த நேரம், அதாவது வந்த மசாஜிதில் இல்லாஹி ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா, பள்ளிவாசல் அல்லாஹ்விற்குரியது, அல்லாஹ்வை தவிர யாரையும் அழைக்காதீர்கள் அப்படிங்கிற இந்த வசனம் இறக்கப்பட்ட அந்த நேரத்துல காபத்துல்லாக்குள்ள 320 சிலைகள் இருந்துச்சு. இந்த வசனம் இறக்கப்பட்ட நேரத்துல காபத்துல்லாக்குள்ள உள்ள 360 சிலைகள் உள்ள இருந்துச்சு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரியான நெருக்கடியான ஒரு சூழல்ல இரவு நேரத்துல காபத்துல்லாவுக்கு வணங்குவதற்காக விடுவாங்க. இரவு நேரத்துல காபத்துல்லாவுக்கு தொழுவாங்க. யாருக்கும் தெரியாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்டவங்க என்ன செய்வாங்க, தொழுவாங்க. ஆனா இன்னொரு விஷயம் இருந்துச்சு, என்ன அப்படின்னா, அந்த வசனம் வரும்போது நான் சொல்றேன். அப்ப அந்த அடிப்படையில தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட அல்லாஹ் இதை சொல்லி இதையெல்லாம் சொல்லுவதற்கு பல்வேறு தகவல்கள் அல்லாஹ் வரிசையா சொல்றான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாவுக்கு தொழுவாங்க இல்லையா, காபத்துல்லாவுக்குள்ள வேற வேற தேர்வுகள் எல்லாம் இருந்துச்சு இல்லையா, அரபியர்கள்ல ஒரு பழக்கம் இருந்துச்சு. என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வையும் சொல்லுவார்கள், சத்தியம் செய்வது அல்லாஹி அப்படின்னு சொல்லிதான் சத்தியம் செய்வாங்க, அல்லாஹ் மீது சத்தியமாக என்று சொல்லிதான் சத்தியம் செய்வாங்க. ஆனா அதே நேரத்துல அவங்க என்ன செய்வாங்க சொன்னா, லாத் உஸ்ஸா போன்ற அந்த தன்னுடைய சிலைகளுக்கு பல்வேறு பெயர்கள் இருந்தது, அந்த தெய்வங்களையும் அவர்கள் வணங்குவார்கள், அந்த தெய்வங்களையும் அவர்கள் பூஜிப்பார்கள். இது அவங்களுக்கு இருந்த ஒரு பழக்கம். அப்பதான் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான், ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா, அல்லாஹ் மட்டும் வணங்குறதுக்கு தான் நான் பள்ளிவாசலுக்கு போறேன். நான் காபத்துல்லாஹ்வுக்கு போய் தொழுகிறது உள்ள இருக்கக்கூடிய சிலைகளை வணங்குறதுக்கு இல்லை. நீங்கள் எந்த தெய்வங்களை வணங்குகிறீர்களோ அந்த தெய்வங்களை வணங்குவதற்காக வேண்டி நான் போகல. நான் போறது எதுக்குதான், நான் அல்லாஹ்வை தவிர யாரையும் அழைக்க மாட்டேன் அப்படிங்கிற அந்த தகவல்கள் எல்லாம் இந்த பின்னணியில தான் வருது. சொல்றாங்க, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி நான் ஏற்கனவே கேள்விப்பட்டுட்டேன், அவங்க ஒரு நபி அப்படிங்கிறது கேள்விப்பட்டுட்டேன், அவங்க நல்ல விஷயங்களை மக்களுக்கு எடுத்து சொல்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் கேள்விப்பட்டுட்டேன். சரி, அவங்களை சந்திச்சு அவங்களை ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி மக்காவுக்கு வந்துட்டேன். ஆனா கண்காணிப்பு எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, நான் எங்க போறேன், எங்க தூங்குறேன், என்ன செய்யறேன் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தாங்க. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னால ஒரு மாசம் சந்திக்கவே முடியல. மக்காவுக்குள்ள தான் இருக்கிறேன், ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு எங்க இருக்கு யாரையும் விசாரிக்க முடியல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்குமே விசாரிக்க முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு நெருக்கடியா இருந்துச்சு. ஒரு மாத காலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிறதுக்காக வேண்டி மக்காலையே நான் தங்கி இருக்கிறேன். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, சாப்பிடுறதுக்கு வழி இல்லை, ஜம்சம் தண்ணீரை மட்டுமே அருந்தி ஒரு மாத காலம் நான் மக்காவில் தங்கியிருக்கேன். வேற எந்த சாப்பாடு சாப்பிடல, ஜம்சம் தண்ணீரை மட்டும் குடிச்சு ஒரு மாத காலம் மக்காவில் நான் தங்கியிருந்து ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லாஹ்விற்கு இரவு நேரத்தில் வந்தார்கள். அப்போது யாரும் இல்லை. அப்போ போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் சந்திச்சேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா, நீங்க யோசிச்சு பாருங்க, சந்திக்கிறதுக்கு உள்ள ஒரு மாசம் வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரிக்கவும் சந்திக்கவும் முடியலன்னு சொன்னா அந்த சூழல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாருங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட பேரம் பேசப்பட்ட அந்த காலம், அந்த பின்னணி வசனங்கள் இதுல வருது. என்ன பேரம் பேசுறாங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு பதவி வேணுமா, உங்களுக்கு தலைமைத்துவம் வேணுமா, உங்களுக்கு காசு பணம் வேணுமா, நல்ல அழகான பெண்ணை திருமணம் முடிக்கணுமா, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, எல்லாத்தையும் நாங்க தரோம், ஆனா உங்களுடைய பிரச்சாரத்தை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி பேரம் பேசிக்கிட்டு இருந்த ஒரு சூழல். இந்த மாதிரியான பின்னணி நிகழ்வுகள் இருந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னா, ஊரை விட்டு சமூக பகிஷ்கரிப்பு செஞ்சுட்டாங்க. அவங்க யார்கிட்ட பேசக்கூடாது, அவங்க கிட்ட யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லி 3 வருஷம்.
இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருந்த நேரத்தில் அருளப்பட்ட வசனங்கள் தான் இந்த வசனங்கள் எல்லாம். இப்போ ஒரு தடவை நம்ம சொன்னோம் சொல்லி சொன்னா ரொம்ப அழகா புரியுவாங்க. وأن المساجد لله فلا تدعوا مع الله أحدا. அந்த காபத்துல்லாஹ் இது அல்லாஹ்விற்குரியது. அங்கு இருக்கக்கூடிய மற்ற தெய்வங்களை அழைக்காதீர்கள். யார் அழைக்க? அல்லாஹ்வை மட்டும்தான் அழைங்கள். ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா. அல்லாஹ்வோடு வேறு யாரையும் அழைக்காதீர்கள். உள்ள எத்தனை சிலைகள் இருந்தாலும் சரி அவர்களெல்லாம் நீங்க அழைக்காதீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். وأنه لما قام عبد الله يدعوهم كانوا يكونون عليه لبدا. எப்போதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவதற்காக வேண்டி கேட்பார்களோ அப்போதெல்லாம் அங்கே கூட்டம் கூடி விடுகிறது. இதுல ரெண்டு கருத்து சொல்றாங்க. ஒண்ணு ஜின்கள், ரசூலுல்லாஹி ஓதக்கூடிய திருக்குறான் வசனங்களை கேட்பதற்காக வேண்டி ஜின்கள் வருகிறது அப்படிங்கிறது ஒரு கருத்து. இரண்டாவது கருத்து என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, அதை கேட்க வேண்டும் என்பதற்காகவும் தடுக்க வேண்டும் என்பதற்காகவும் ரெண்டு விதத்திலே ரசூலுல்லாஹி தொழும்போது வராங்க. கேட்க வேண்டும் என்று வரக்கூடியவங்க எப்படி வராங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இஸ்லாத்தை மறுத்தவர்கள், நபியவர்களை மறுத்தவர்கள், குர்ஆனை ஏற்க மறுத்தவர்கள் கூட அந்த வசனங்களை கேட்பதில் அவர்கள் ஈர்க்கப்பட்டிருந்தார்கள். இது வரலாறுல எப்படி அப்படின்னு சொன்னா, இரவு நேரத்துல யாருக்கும் தெரியாம நபிசுல்லாஹி அலைஹி வஸல்லம் தொழும்போது ஓதக்கூடிய வசனத்தை கேட்பதற்காக வேண்டி வருவாங்க. வந்து ஒளிஞ்சிக்கிட்டு என்ன செய்வாங்க, அந்த வசனங்களை கேட்பாங்க. யாரும் பார்க்கல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இன்னொருத்தவங்க யாராச்சும் வருவாங்க. இந்த மாதிரியே ஒரு 2-3 பேர் சேர்த்துவாங்க. அவங்களுக்கு கூட சந்திச்சுக்குவாங்க. ஏன் வந்தீங்க அப்படின்னு சொல்லி, நான் இதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி பேசும்போது சொல்லுவாங்க, சரி நம்ம 3 பேரும் கேட்போம், ஆனா 4ஆவது தான் யாருக்கும் தெரிஞ்சிட வேணாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னு சொன்னா, எல்லாரும் கூட்டு சேர்ந்துட்டு வந்து என்ன செய்வாங்க, ரசூலுல்லாஹி ஓதுறது அமைதியோடு கேட்பாங்க. வெளியே யாருக்கும் தெரியாம என்ன செய்வாங்க, வெளியேறதுக்குள்ள அங்க இருந்து கடந்து போயிருவாங்க. தங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் போட்டுவாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, நானும் யாருக்கும் சொல்ல மாட்டேன், நீங்கள் யாருக்கும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி பல்வேறு நிகழ்வுகள் நடந்திருக்கு. அந்த மாதிரி ரசூலுல்லாஹி ஓதக்கூடிய அந்த வசனத்தை கேட்பதற்காக வேண்டி மக்கள் வராங்க. ஒண்ணு. இரண்டாவது, யாராச்சும் அப்படி வர்றாங்களா அவங்களுக்கு தடுக்கிறதுக்காக வேண்டி என்ன செய்வாங்க, சில பேர் வந்து ரசூலுல்லாஹி சொல்லுவாங்க. ஏன் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த குர்ஆன் ஒரு அற்புதம். ஒரு வசனத்தை கேட்டுட்டா கூட போச்சு, ஒரு வசனத்தை சிந்திச்சுட்டா போச்சு, அவங்க ரசூலுல்லாஹி சொல்றதை அப்படியே ஏற்றுக்கொள்வாங்க. அதனாலதான் அந்த வசனத்தை அது ஒரு சூனியம் அப்படின்னு சொன்னாங்க. சூனியம்னா என்ன அப்படின்னு சொன்னா, சூனியம் வைக்கக்கூடியவர் என்ன நாடுகளாலும் அது நடக்கிறது தான் சூனியம் இல்லையா? அப்ப இந்த வசனம் இருக்குது, இது சூனியம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இதை ஒருத்தர் கேட்டுட்டாருன்னா, இது ஒருத்தவங்களுடைய உள்ளத்துல போயிடுச்சுன்னு சொன்னா உடனே அதுக்கு அவர் வழிபடுறாரு, உடனே அதை கற்றுக்கொள்றாரு, உடனே அதை ஏற்றுக்கிறார். அதனால இது ஒரு சூனிய வரிகள் என்பதாக சொன்னாங்க. அப்ப இந்த வசனங்கள் மற்றவர்களின் காதலில் விழுந்து விடக்கூடாது என்பதற்காக தடுப்பதற்காக சில பேர் வந்தாங்க. ஆனால் அதில் ஈர்க்கப்பட்டு கேட்பதற்காக சில பேர் வந்தாங்க. அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், எப்போதெல்லாம் தொழுவதற்காக வேண்டி வருவார்களோ அப்போதெல்லாம் கூட்டமாக மக்கள் நெருங்கி வருகிறார்கள். ஜின்களும் இது போன்ற ஒரு கருத்து இருக்கு. ஜின்களும் கேட்டது இது வரலாறுல நிறைய ஹதீஸ்களை நம்ம பார்க்கிறோம். நபிசுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஓதக்கூடிய அந்த வசனங்களை ஜின்கள் வந்து கேட்டு அந்த வசனங்களை தன்னுடைய கூட்டத்தார்கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அவங்க போய் நான் போனேன், அந்த நபிசுல்லாஹி அலைஹி வஸல்லம் இந்த வசனத்தை ஓதுனாங்க அப்படின்னு சொல்லி சில வசனங்களை தங்களுக்கு இடையே ஓதி காட்டி அது குறித்து அவர்கள் பேசிக் கொள்வார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம். குல் இன்னமா அதஉ ரப்பி வலா உஷ்ரிகு பிஹி அஹதா. நபியே நீர் கூறுகிறாங்க, நான் அல்லாஹ்வை மட்டுமே வணங்குகிறேன், வலா உஷ்ரிகு பிஹி அஹதா, அவருக்கு நான் யாரையும் ஷிர்க் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லுங்க. அதாவது நான் காபத்துல்லாஹ்வுக்கு போறேன், நான் யாரை வணங்குறதுக்கு போறேன், அல்லாஹ்வை வணங்கதான் போறேன், நான் அவனுக்கு ஒருபோதும் ஷிர்க் செய்ய மாட்டேன் என்று நபியே நீர் கூறுகிறாங்க என்பதாக நான் சொன்னேன். குல் இன்னி லா அம்லிகு லக்கும் தர்ரன் வலா ரஷதா. நபியே நீர் கூறுகிறாங்க, என்னால் உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாது, உங்களுக்கு நேர்வழி காட்டவும் என்னால் முடியாது, அது அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. அதையும் நபியே நீர் கூறுகிறாங்க, உங்களுக்கு என்னால் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னு சொன்னா என்னால் அது முடியாது. அதே மாதிரி உங்களுக்கு நேர்வழி காட்டவும் அதுவும் என் கையில் இல்லை, அதுவும் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது என்பதாக நபியே நீர் கூறுகிறாங்க. குல் இன்னி லன் யுஜீரனி மினல்லாஹி அஹத் வலன் அஜித மின் துனிஹி முல்தஹதா. நபியே நீர் கூறுகிறாங்க, அல்லாஹ்விடத்திலிருந்து என்னை பாதுகாக்கக்கூடியவர் ஒருவரும் இல்லை, மேலும் அவரிடத்திலேயே அடைக்கலம் இருக்கிறது, அவரிடமே புகழிடம் இருக்கிறது என்பதாக நபியே நீர் கூறுகிறாங்க அப்படின்னு சொல்லி நபி சொல்றாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா,
அவர்கள் பேரை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து தொழில் கொடுத்தாங்க, துன்பப்படுத்தினாங்க, இதெல்லாம் ஒரு பக்கம். அதெல்லாம் கை கொடுக்காத நேரத்துல சரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நம்ம வழிக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போய் பேரை பேச ஆரம்பிச்சாங்க. அதுக்கு இவங்க ஒரு கூட்டம் போட்டு யாரு போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட பேரை பேசி அவங்கள வழி வைக்கிறது அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இப்போ வழியது ஒரு தேர்வு செய்யறாங்க. ஏன்னு சொன்னா அவரு ஒரு மிகச்சிறந்த இலக்கியவாதியாக இருந்தாரு. அந்த காலத்துல இலக்கிய நயத்தோடு பேசக்கூடியவர்களுக்கு, கவிதை நயத்தோடு பேசக்கூடியவர்கள், எழுதக்கூடியவர்களுக்கு ஒரு உயர்ந்த அந்தஸ்து இருந்துச்சு. காரணம் என்ன சொன்னா, அவருடைய காலமே ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு விஷயங்களை வந்து கொடைகட்டி பார்க்கணும் இல்லையா. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்துல வந்து சேகர் செய்வதை போன்ற விஷயங்கள், மாயாஜால விஷயங்கள் எல்லாம் கொடிகட்டி பறந்துச்சு. யாரெல்லாம் மாயாஜால வித்தைகளை செய்யறாங்களோ அவங்களுக்கு சொல்லி ஒரு மரியாதை இருக்கும், ஒரு அந்தஸ்து இருந்துச்சு. இது ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலம். அதே மாதிரி ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலம் பாத்தீங்கன்னா மருத்துவம் வந்து உச்சத்துல இருந்த ஒரு காலம். அதனாலதான் அல்லாஹ் என்ன செய்வான்னு சொன்னா, எந்தெந்த காலத்துல எது பிரதானமாக இருக்கிறதோ அதையே அந்த நபிக்கான முஅஜிஸாவாக அல்லாஹ் கொடுத்து அனுப்புவான். ஏன்னா அப்பதான் அது சக்சஸ் ஆகும் இல்லையா. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலம் ஒரு மாயாஜால காலமா இருந்ததுனால ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அந்த மாதிரியான முஅஜிஸாவை கொடுத்தாங்க. அவங்களுடைய கைத்தறியை தூக்கி போட்டு அது பாம்பாக மாறிடும். அவங்களுடைய வழக்கரத்தை இடக்கரத்தினுடைய அக்குள்ள வச்சுட்டு இப்படி எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்களோட கை என்ன செய்யும், பல அப்படின்னு சொல்லி அப்படி பின்னும். அப்ப இந்த மாதிரியான முஅஜிஸாத்துகளை அல்லாஹ் கொடுத்தா. காரணம் வந்து அந்த மாதிரியான சூழல். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலம் இருக்குது, அது மருத்துவத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்த காலம். அதனாலதான் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, குருடருக்கு தன்னுடைய கரத்தால் அவருடைய கண்களை தடவி விட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா பார்வை வந்துடும். எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, பிறவி குருடருக்கு கூட ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பார்வை கொடுத்துருக்காங்க. பிறவி குருடருக்கு எங்கேயுமே வைத்தே கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் பிறவி குருடருக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனால் பிறவி குருடருக்கு கூட ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய கரத்தால தடவிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கு பார்வை கிடைச்சது. எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, மரணமான ஒருவரை கூட ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் அனுமதியை கொண்டு எழு என்று சொன்னால் மரணமான ஒருவர் எழுவார், அவருடைய பெயரை சொல்வார், அவருடைய குலத்தை சொல்வார், அவருடைய பெற்றோர்களின் பெயரை சொல்வார், மீண்டும் மரணமாகிவிடுங்கள் என்று சொல்லும் போது மீண்டும் மரணமாகிவார். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அனுபவம். அதே மாதிரி குஷ்ட நோய் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அந்த காலத்துல வந்து தீர்க்க முடியாத ஒரு நோயாக இருந்துச்சு. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கையால வெண் குஷ்டம் உள்ளவர்களுக்கு தடவி கொடுத்தார்கள் என்று சொன்னால் அந்த குஷ்ட நோய் என்ன ஆயிடும், அது வந்து சரியாயிடும். இதெல்லாம் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்தார்கள். எந்த அடிப்படையில அப்படின்னு சொன்னா, எல்லாமே பாருங்க நோய் அதுல இருந்து விடுபடுது அப்படிங்கிற அடிப்படையில தான் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தார்கள். அந்த மாதிரி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 8 விதமான அற்புதங்கள், நிறைய அற்புதங்கள் இருக்குது. 1000க்கும் மேற்பட்ட அற்புதங்களை அல்லாஹ் வழங்கினா அதுல 2 பாருங்க இலக்கியத்தை மையமாக கொண்டது. ஒன்று குர்ஆனுடைய வரிகள் இருக்குது, இது இலக்கிய நயம் வாய்ந்தது. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி ஒரு சொற்றொடரை ஒரு மனிதனால் இயற்றவே முடியாது. அந்த அளவிற்கு சிறந்த சொற்றொடர்கள் கொண்டிருக்கக்கூடிய இந்த குர்ஆன். இரண்டாவது ஜவாமிஉல் கலீம் என்பதாக சொல்லுவாங்க. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பான தனித்துவம் என்பதாக சொல்றாங்க. ஜவாமிஉல் கலீம்னா என்ன அப்படின்னா, குறுகிய வார்த்தைகளாக இருக்கும், விசாலமான பொருள் கொண்டதாக இருக்கும். வார்த்தை 2 தான் இருக்கும், ஆனால் அதை யோசிச்சோம் அப்படின்னு சொன்னா பல்வேறு கருத்துக்களை உள்ளடக்கியதாக இருக்கும். நம்ம சில ஹதீஸ்களை நம்ம யோசிச்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்மளால புரிஞ்சுக்க முடியும். சின்ன ஓமையை சொல்லுவாங்க, அதுல மிக விசாலமான கருத்துக்கள் உள்ள இருக்கும். ஹதீஸ்களை நம்ம படிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவிற்கு ஜவாமிஉல் கலீம் என்று சொல்லப்படுகின்ற அற்புதமாக முத்தாக பேசக்கூடிய வார்த்தைக்கு சொந்தக்காரர் என்பது நம்மளுக்கு புரியும். அப்ப அந்த அடிப்படையில தான் அப்ப சமூகத்துல வந்து உயர்ந்த இடத்துல இருந்தார் வலிது இப்னு முகைரா. அவங்க எல்லாருமே மதிச்சாங்க, எல்லாருமே அவர் சொல்றது கேட்பாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, அவர் எழுதக்கூடிய கவிதை வரிகளை காபத்துல்லாஹ் போய் தொங்க போட்டுருப்பாங்க. அதை படிக்கிறதுக்கு கூட்டமாக நின்று என்ன செய்வாங்க, அந்த கவிதை வரிகளை படிப்பாங்க. அவரை கூப்பிட்டு நீங்க தான் சரியான, நீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் பேரை பேசுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சாங்க. இவங்க கூட்டம் போட்டு பேசுறது எல்லாமே மக்கள் எல்லாருக்கும் தெரியும். அப்ப இவங்க எப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சந்திக்கிறதுக்காக அவங்களுடைய அறைக்கு போனாங்களோ, அதுக்கு வெளியே ஒரு மிகப்பெரிய கூட்டம் ஒன்று கூடிடுச்சு. கூடி என்ன பேசுறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன டிமாண்ட் வைக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க படிச்சிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக பெரிய கூட்டம் உள்ள பேரை பேசுறாங்க. வலிது இப்னு முகைரா பேச ஆரம்பிக்கிறார். பேச ஆரம்பிச்ச உடனே
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாமீம் சஜிதாவை ஓத ஆரம்பிச்சாங்க. ஹாமீம் சஜிதாவை ஓத ஆரம்பிச்சாங்க. எதுவுமே பதில் பேசல, ஓத ஆரம்பிச்சாங்க. இவருக்கு பேசுறது இதுதான், உங்களுக்கு தலைமைத்துவம் வேணுமா, காசு பணம் வேணுமா, அழுகை பெண்ண திருமணம் பிடிக்கணுமா, உங்களுக்கு என்ன உங்களுக்கு தேவை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த பேரை தான் பேசப்பட்டது. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பதிலும் சொல்லல. ஹாமீம் சஜிதாவை ஓத ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரம் அதை கேட்டுக்கிட்டே இருந்தாரு. கேட்டுக்கிட்டு வந்துட்டு வெளியே வந்தாரு. வெளியே வந்து மக்கள்கிட்ட சொன்னாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுவது மனித வரிகள் அல்ல அப்படின்னு சொன்னார். அப்படின்னா அல்லாஹ்விடத்திலிருந்து அருளப்பட்ட வசனங்களை தான் அவர்கள் ஓதுகிறார்கள் அப்படிங்கிறத இப்படி சொன்னார். எப்படி சொன்னார் அப்படின்னு சொன்னா, இது வந்து மனிதன் சாதாரணமாக உச்சரிக்கக்கூடிய வார்த்தைகள் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். மக்களுக்கு கூட அது பெரிய முதலில் ஏற்படுத்திடுச்சு. என்ன அப்படின்னு சொன்னா, சொன்னது சாதாரணமான தான் பரவாயில்ல, இலக்கியத்தினுடைய உச்சத்தை தொட்ட ஒரு வழிக்கு முறையாவே இது மனித வார்த்தைகள் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அப்படின்னு சொன்னா, அப்ப முகமது சொல்றது உண்மைதானே. அவங்க என்ன சொல்றாங்க, அல்லாஹ் எனக்கு வழியை அறிவிக்கிறான், என்னை நபியாக தேர்வு செஞ்சிருக்கிறான், என்ன பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுறது மனித வரிகளே இல்லை, வேத வரிகள் அப்படின்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றது உண்மைதானே அப்படின்னு சொல்லி மக்களுக்கு மத்தியில ஒரு கொந்தளிப்பு, ஒரு குழப்பம் ஏற்பட்டுச்சு. இந்த செய்தி அமைச்சர்களுக்கு போகுது. உடனே அமைச்சர்களுக்கு சரியான கோபம் வந்து நேரா வழிகிட்ட போறாங்க. போய் வழிகிட்டு முறையிலாம கிட்ட, என்ன வழியுது, உடனே நாங்க என்ன காரியத்துக்காக வேணுமோ நீ என்ன காரியத்தை செய்ய அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு பிரச்சனை பண்ணி, சரி நாங்க என்னதான் செய்ய அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்க அதே இடத்துக்கு போய் என்ன பண்ணணும், இது வந்து சூனியம், இது வந்து மனிதன் சொல்றதுதான் அப்படின்னு சொல்லி நீங்க போய் திரும்ப போய் என்ன செய்யுங்க, போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் திரும்ப வந்து என்ன செஞ்சாரு, அதே மாதிரி சொன்னாரு. அதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இது இல்லா வஹீ யூஹா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஆக இந்த மாதிரியான ஒரு சூழல்ல தான் இந்த வசனம் இறங்குது. அப்போ வந்து பேரம் பேசி தத்பக்கமாக வழி வைக்கிறதுக்காக வேண்டிய ஒரு முயற்சிகள் நடந்த நேரத்துல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுமாறு சொன்னா, குல் இன்னி லை யுஜீரனி மினல்லாஹி அஹத், அல்லாஹ்விடத்திலிருந்து என்னை பாதுகாக்கக்கூடியவங்க யாரும் இல்லை. அதாவது நீங்க சொல்றதை நான் கேட்டேன் அப்படின்னு சொன்னா நான் யார்கிட்ட மாட்டிக்குவேன், நான் அல்லாஹ்ட்ட பதில் சொல்லணும். அல்லாஹ்ட்ட உங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியுமா, நீங்க சொல்றதை நான் கேட்கிறேன் சரி, எனக்கு அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தர முடியுமா, முடியாது. ஏன் அப்படின்னா உடனே அஜிதமின் தூணிகி முத்தஹலா, அவன் அல்லாமல் வேறு எங்கும் எனக்கு அடைக்கலம் கிடையாது, அவன் அல்லாமல் வேறு எங்கும் எனக்கு அடைக்கலம் கிடையாது. இல்லா பலாஹின் அல்லாஹி வ ரிசாலாத்தி, என்னால முடியற ஒரே ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னா, அல்லாஹ்விடத்திலிருந்து எந்த தூதுத்துவம் கொடுக்கப்பட்டதோ அதை எத்தி வைப்பதை தவிர எந்த அதிகாரம் எனக்கு கிடையாது. நான் எத்தி வைக்க தான் செய்வேன். நான் என்ன செய்வேன், உங்களுக்கு வந்து நான் படிக்க மாட்டேன், நான் கேட்க மாட்டேன், உங்களால எனக்கு பாதுகாப்பு தர முடியாது, எனக்கு அவனுக்கு அடைக்கலம் கிடையாது. அவன் எந்த தூதுத்துவத்தை எனக்கு கொடுத்திருக்கிறானோ அதை எத்தி வைக்கிறது மட்டும்தான் என் வேலை என்பதாக சொல்றான். யார் அல்லாஹ்வையும் அவருடைய தூதரை மறுக்கிறார்களோ அவர்களுக்கு நரகம் இருக்கிறது, அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தைரியத்தை பாருங்க. எப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சேர்த்து சொல்றாங்க, நான் சொல்றதை நீங்க கேட்கணும்னா உங்களுக்கு நரகம் தான். சொல்ல முடியுமா? இன்னைக்கு யாரையாச்சும் போய் பாம்பு செய்யற ஒருத்தர்கிட்டயே போய் சொல்ல முடியுமா? ஒரு மது குடிச்சுக்கிட்டு போதையில கிடக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அவர்கிட்ட போய் நீங்க இந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு நரகம் தான் சொல்ல முடியுமா நம்மளால? அப்படிப்பட்ட ஒரு, ஆனால் எதிர்ப்பாக இருக்கக்கூடிய அந்த சூழல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, யார் என்னை மறுக்கிறார்களோ அல்லாஹ்வை மறுக்கிறார்களோ அவர்களுக்கு நிரந்தரமாக நரகம் இருக்கிறது என்பதாக சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் சொன்னா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்க? அடுத்த வசனம், ஹத்தா இதா ரஅவா யுஅல்லுன ஃபஸயஅலமுன மன் அபஅ நாஸர வ அகல்லு அததா. நீங்க பாப்பீங்க அல்லாஹ் ஒரு நேரத்தை வச்சிருக்கான், அவன் வாக்களித்த அந்த நேரத்துல நிச்சயமாக உதவி செய்யக்கூடியவர்களில் யார் பலவீனமானவர்கள் என்பதை அவர்கள் நீங்கள் பார்ப்பீங்க, எண்ணிக்கையில் யார் உண்மையில் குறைந்தவர்கள் அப்படிங்கிறத நீங்க பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன அப்படின்னா அந்த மக்கள் சொல்றாங்க, நீங்க வந்து எங்களுக்கு வழிபடல அப்படின்னு சொல்லி சொன்னா எங்ககிட்ட இருந்து நீங்க தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்ல கொடுக்கும்போது கொஞ்ச நாள் பொறுங்க, யார் உண்மையில் பலகீனமானவர்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நீங்க தான் பலகீனமானவர்கள் உண்மையில சொல்ல போறான், அல்லாஹ் பலகீனமானவன் கிடையாது, அவன் காட்டுவான். அதே மாதிரி இன்னைக்கு என்னை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க யாருமே இல்லாம இருக்கலாம், ஆனால் அந்த அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த நிர்ணயிக்கப்பட்ட அந்த நேரம், வாக்களிக்கப்பட்ட அந்த நேரம் வரும்போது பாருங்க பெரும்பான்மை யாரா இருக்கலாம்னு சொல்லி நீங்க பாருங்க. இன்னைக்கு யாரையும் ஏற்றுக்கல, ஆனா அப்ப பாருங்க அவர்கள் தான் பெரும்பான்மையாக, அவர்கள் தான் நிறைய இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நபியை கூறுமாறு அல்லாஹ் சொல்றான்.
இந்த மாதிரி நபிசல்லாஹு நம்ம சொல்லும் போதுதான் பலருக்கும் பெருமைப்பா இருந்துச்சு. ஒருத்தர் வந்தார் நபிசல்லாஹு அவங்க கிட்ட, வரும்போதே கையில் ஒரு எலும்பு துண்டு வச்சிருந்தார். நபிசல்லாஹு அவங்களுக்கு முன்னாடி ஊதி காட்டினார், எலும்பு துண்டு கீழே விழுந்துருச்சு. உடனே கேட்டாரு, உங்ககிட்ட எனக்கு 3 விஷயம் எனக்கு சந்தேகமா இருக்குது அப்படின்னு சொன்னார். என்ன விஷயம்? முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க எதையெல்லாம் சொல்கிறீர்களோ அதை எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள் என்று நீங்க சொல்றீங்களாமே, இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னு சொன்னா, உங்க குடும்பத்தார்களே நீங்க சொல்றது ஏற்கல, நீங்க சொன்னதை உங்க குடும்பத்தார்களே ஏற்கல. அப்படி இருக்கும்போது உங்களுடைய போதனைகளை எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள், இந்த நாட்டில் உள்ளவர்கள் எல்லாருமே ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க இல்லையா, அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இரண்டாவது சந்தேகம் என்ன அப்படின்னு சொன்னா, ரோம் பாரசீகத்தை எல்லாம் நீங்கள் வெற்றி கொள்வதாக சொல்லுகிறீர்கள், உங்களுக்கு ரொட்டிக்கே வழி இல்லாத நேரத்தில் சொல்லிட்டு இருக்கிறீங்க, சாப்பாட்டுக்கே வழி இல்லாத நேரத்தில் நீங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ரோம் பாரசீகம் என்பது அக்காலத்தில் இருந்து 2 வல்லரசுகள், இது ரெண்டும் உங்களுடைய கட்டுப்பாட்டிற்கு கீழ் வரும் என்று சொல்றீங்களே, இதுவும் எனக்கு ஆச்சரியமா இருக்கிறது. மூன்றாவது, மண்ணோடு மண்ணாக மனிதன் மத்தி போனதற்கு பிறகு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவான் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்களே, இதுவும் எனக்கு சந்தேகமா இருக்கு. இந்த 3 விஷயம் நடக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப நபிசல்லாஹு சொன்னாங்க, அதுக்கு விளக்கம் சொன்னாங்க, கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கடைசியில் அது உயிர் கொடுத்து எழுப்பப்பட்ட அந்த நாள்ல என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக உன்னுடைய கருத்தை நான் பிடித்த இடத்தில் நான் சொன்ன 2 நடந்ததா என்று கேட்பேன், ஆம் என்று நீ சொல்லுவாய் என்பதாக நபிசல்லாஹு சொன்னாங்க. நான் மறுபடியும் அவன்கிட்ட கேட்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். அது பெரிய வரலாறு, அது பெரிய விஷயம். அப்ப அவர் ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல அந்த முதல் சந்தேகம் நிவர்த்தி ஆச்சு. ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல அவருடைய 2வது சந்தேகம் தீர்ந்துருச்சு. ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கிட்ட வந்து சொன்னாரு, நான் முதல் சந்தேகம் பண்ணேன், என்னன்னா நபிசல்லாஹு அவருடைய போதனைகளை நாடு முழுக்க ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்கிறீர்களே, எப்படி என்று கேட்டேன். அது நடந்து விட்டது. ரோம் பாரசீகம் எப்படி வெற்றி கொள்ளப்படும் என்று கேட்டேன், அதுவும் நடந்துவிட்டது. நிச்சயமாக நான் சொல்கிறேன், நாளை மறுமை உயிர் கொடுத்து எழுப்பப்படுவதும் முகமது சொன்னது நடக்கும் என்பதாக சொல்லி கலிமாவை ஏற்றார்கள். ஒரு பெரிய வரலாறு. ஆக இந்த சந்தேகம் அவர்கள் இருந்த நேரத்துல நபிசல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹ் நிர்ணயித்த அந்த நேரம் வரும், அந்த நேரம் வரும்போது யார் பலகீனமானவங்க யார் அதிகமானவங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் என்பதாக நபிசல்லாஹு சொன்னாங்க. அதாவது அவங்க கேட்கிறாங்க, சரி அந்த நாள் எப்போ வரும், நீங்க சொல்றீங்கல்ல அந்த நாள் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்படி கேட்கும்போது நபியே நீர் கூறுகிறாங்க, நபியே நீர் கூறுகிறாங்க, அது சீக்கிரமே வந்துடுமா இல்ல அதற்கு ஒரு தவணையை அல்லாஹ் விதித்திருக்கிறானா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது அப்படின்னு நீங்க சொல்லுங்க. நீங்க எனக்கு அது எப்போ வரும்லாம் தெரியாது, எப்போ நடக்கும்லாம் தெரியாது, ஆனா நடக்கும்னு சொல்றேன். அது சீக்கிரமே நடந்துருமா இல்ல அதற்கு அல்லாஹ் எந்த தவணையை குறித்து வச்சிருக்கிறான் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது என்பதாக சொல்லியிருக்கேன். அனைத்து மறைமான விஷயங்களையும் அறிந்தவன் அல்லாஹ் தான், அவன் அதை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த மாட்டான். இல்லாமல் அவன் பொருந்திக் கொண்ட நபிமார்களை தவிர அதை யாருக்கும் அல்லாஹ் சொல்ல மாட்டான். அல்லாஹ் சொல்றான் என்ன அப்படின்னா, இது எல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம், இது எல்லாத்தையும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். நீங்க சொல்றீங்களா இல்லையா அப்படிங்கிறத பாக்குறதுக்கு நம்ம கண்காணிப்பாளரை ஏற்படுத்தி வச்சிருக்கோம். நீங்க எதையும் மறைக்கவோ மாற்றி பேசவோ முடியாது. நீங்க என்ன சொல்லணும், எந்த சூழல் இருந்தாலும் சரி சொல்லுங்கன்னு சொல்றதை நீங்க சொல்லிதான் ஆகணும். நபிசல்லாஹு அவங்க சொல்றாங்களா இல்லையா அப்படிங்கிறத பாக்குறதுக்கு கண்காணிப்பாளர் நம்மகிட்ட இருக்கிறாங்க அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய தூதுத்துவத்தை அவர்கள் எப்படி எத்தி வைக்கிறார்கள் என்பதை அறிவதற்காக வேண்டி இந்த கண்காணிப்பு ஏற்பாட்டை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான். இது எல்லோருக்குமான ஒரு கண்காணிப்பு ஏற்பாடு. அல்லாஹ் இது நபிமார்களுக்கு ஒவ்வொருவரும் அவர்கள் என்ன காரியங்கள் செய்கிறார்கள் என்பதற்கு அல்லாஹ் ஒரு கண்காணிப்பை ஏற்படுத்தியிருக்கிறார். மலக்குமார்களை அல்லாஹ் கண்காணிக்கிறான், ஏடுகள் எழுதப்படுகின்றது. இது எல்லாம் நமக்கு தெரிஞ்ச ஒரு செய்தி தான். இந்த பின்னணியின் அடிப்படையில் தான் இந்த வசனங்கள் எல்லாம் அருளப்பட்டது. ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சோம் அப்படின்னு சொன்னா, எல்லா தஃசீர்களையும் இதில் படிப்பினையாக எழுதக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது ஒரு மார்க்க பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களுடைய ஒழுங்குகள், அந்த அடிப்படையில் உள்ள விஷயங்கள் தான் எல்லா விஷயங்களையும் படிப்பினையாக எழுதப்படுகிறது. ஒரு மார்க்க பிரச்சாரத்தை செய்யக்கூடியவர், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடியவர் எதற்கும் அஞ்சக்கூடாது. ஒன்று.
சத்தியத்தை எந்த சூழல் இருந்தாலும் சரி தெளிவாக சொல்ல வேண்டும். இது 2. அல்லாஹ் தான் நமக்கான பொறுப்பாளி, மற்றவர்களால் யாரும் எதையும் செய்ய முடியாது என்ற நெஞ்சிலும் தைரியம். இது ரொம்ப முக்கியமா எல்லா விஷயங்களிலும் எழுதப்படுவதுதான். இதை கொண்டு தபீக் செய்யக்கூடியவர்களுக்கு, தாவத் செய்யக்கூடியவர்களுக்கு, மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடியவர்களுக்கு இருக்க வேண்டிய சில அந்த தகுதிகள் என்ன அப்படின்னா, இந்த வசனத்துல வரிசையா நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா தெரியும். அல்லாஹ் எனக்கு இதை சொல்லுமாறு சொன்னா சொல்றேன், அவ்வளவுதான். மற்றபடி உங்களுக்கு தீங்கு செய்யவோ உங்களுக்கு நன்மை செய்யவோ அது என்னால முடியாது, அல்லாஹ்வை பொறுப்படுத்துது. 2வது, எந்த சமரசத்திற்கும் நான் வரமாட்டேன். காரணம், உங்களால் அல்லாஹ் உங்களுக்கு என்னை பாதுகாக்க முடியாது, உங்களால் ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப அல்லாஹ் கிட்ட தான் எனக்கு அடைக்கலம் இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்க உங்களோட நான் சமரசம் செஞ்சு என்ன செய்ய மாட்டேன், போகணுன்ற அவசியம் இல்லை என்று பல்வேறு விஷயங்கள் இந்த தாவத், தபீக், மார்க்க பிரச்சாரம், மார்க்கத்தை எடுத்து சொல்வது, அந்த விஷயத்துல நமக்கு இருக்க வேண்டிய சில தகுதிகள் இதன் மூலமாக நமக்கு தெரிகிறது என்பதாக சொல்லுவாங்க. இதுல ஒரே ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை சொன்னா, நபிசுல்லாஹி சொல்லுவாங்க எந்த அளவுக்கு இந்த விஷயங்களை நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தாங்க அப்படிங்கிறது புரியும். மேராஜுடைய பயணம், நபிசுல்லாஹி சொல்லுவாங்க இரவு நேரத்தில் ஹஜ்ரத் உம்மு ஹானி ரலியல்லாஹு தஆலா அவங்க வீட்டில் இருந்தவங்க தான் இந்த மேராஜுடைய ஏற்பாடு நடந்துச்சு. அங்கிருந்து பைத்துல் முகத்தஸ் போனாங்க, அங்கிருந்து சிதறத்துல் முன்தஹா வரைக்கும் போய் அல்லாஹ்ட்ட பேசிட்டு திரும்ப வந்துட்டாங்க. இதுதான் மேராஜுடைய நிகழ்வு. திரும்ப வந்த உடனே ஹஜ்ரத் உம்மு ஹானி ரலியல்லாஹு தஆலா அவங்க கிட்ட சொல்றாங்க, ஏன்னா அவங்க வீட்டுல இருந்து கிளம்பி போறாங்க. போயிட்டு திரும்ப வந்த உடனே யார்கிட்ட சொல்றாங்க, ஹஜ்ரத் உம்மு ஹானி ரலியல்லாஹு தஆலா அவங்க கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி நான் மேராஜுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி இந்த செய்தியை சொல்றாங்க. சொன்ன உடனே ஹஜ்ரத் உம்மு ஹானி ரலியல்லாஹு தஆலா என்ன சொன்னாங்க அப்படின்னா, தயவு செஞ்சு இதை வெளியே சொல்லிடாதீங்கன்னு சொன்னாங்க. இதை வெளியே சொல்லிடாதீங்க. ஏன் அப்படின்னா, ஏற்கனவே உங்களை பொய்யர்னு சொல்றாங்க, ஏற்கனவே உங்களை சூனியக்காரன்னு சொல்றாங்க, ஏற்கனவே உங்களை அதாவது மனம் கலக்கியவர் என்பதாகலாம் சொல்றாங்க, மதி கலக்கியவர்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நேரத்துல நீங்க போய் இந்த மாதிரி இங்க இருந்து வைத்து முகத்தஸ் போய் அங்கிருந்து 7 வாரங்களை கடந்து சிதறத்துல் முன்தஹா போய் அல்லாஹ்ட்ட பேசி திரும்ப அங்கிருந்து இங்க வந்து இந்த வீட்டினுடைய பூட்டு அசைவதற்குள் அப்படின்னு சொல்லி வரலாற்றுல அழகா எழுதுவாங்க. இந்த பயணம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, அந்த பூட்டு அசைவு இருப்பதற்குள் இந்த நிகழ்வு நடந்தது அப்படின்னு சொல்லி எழுதுவாங்க. அப்ப இந்த மாதிரி நைட்ல நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பெரிய செய்தியை நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொன்னா, அவங்க ஏற்கனவே பொய்யர்னு சொல்லி சொல்றது என்ன ஆகும், ஏற்கனவே உங்களை மதி கலங்கியவர் என்று சொல்வது என்ன ஆகும், அதனால இந்த வெளியே சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லி ஹஜ்ரத் உம்மு ஹானி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க. ஆனா ரசூலுல்லாஹி சொன்னாங்க, நான் நடந்ததை எப்படி சொல்லாம இருக்கிறது, சொல்லித்தானே ஆகணும். நடந்ததை நம்ம சொல்லாம இருக்க முடியாது இல்லையா, நம்ம சொல்லித்தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் காலையில இல்ல நான் சொல்லத்தான் போறேன், மக்கள் என்ன சொன்னாலும் சரி நடந்ததை சொல்ல போறேன், அல்லாஹ்வுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லி நபிசுல்லாஹி அடுத்த நாள் காலையில காபத்துல்லா போறாங்க. இதை சொல்றதுக்காக வரும்போது வழியில ஒருத்தரை சந்திச்சாங்க. அது யாரு தெரியுமா? அபூஜஹல். அபூஜஹல் கேட்டா, முகமது ஏதாச்சும் செய்தி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டான். இருக்கு அப்படின்னு சொன்னான். என்ன செய்தி அப்படின்னு கேட்டான். நபிசுல்லாஹி சொன்னாங்க, தூக்கிட்டு இருந்தேன், இரவு நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, புராக் வாகனத்தில் ஏறினேன், பைத்துல் முகத்தஸ் போனேன், அங்கிருந்து 7 வானங்களை கடந்து சிதறத்துல் முன்தஹா போனேன், அல்லாஹ்வை சந்திச்சேன் வந்தேன் அப்படிங்கிற செய்தி சொன்னாங்க. அபூபக்கருக்கு சந்தோஷமோ, அபூஜஹலுக்கு சந்தோஷமோ சந்தோஷம். உடனே சொன்னா, முகம்மதே சத்தியமாக உன்னால் என்னிடத்தில் கூறியதை மக்களிடத்தில் கூற முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டான். என்ன கேட்டான் அப்படின்னு சொன்னா, சத்தியமாக உன்னால் என்னிடத்தில் கூறியதை மக்களிடத்தில் சொல்ல முடியுமா என்பதாக கேட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சத்தியமாக சொல்லு என்பதாக. அவனுக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னு சொன்னா, இவ்வளவு நாள் நம்ம சொல்லிட்டு இருந்தது பூரா கன்ஃபார்ம் ஆக போகுது, பொய்யர் சொல்லிக்கிட்டு இருந்தோம் அது கன்ஃபார்ம் ஆக போகுது, வைத்தியக்காரன் என்பதாக சொல்லிட்டு இருந்தோம் அது கன்ஃபார்ம் ஆக போகுது, அவருடைய வாயிலேயே அது கன்ஃபார்ம் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்துல என்ன பண்ணா தெரியுமா, எல்லாம் வாங்க எல்லாம் வாங்க எல்லாம் வாங்க சொல்லி காபத்துல்லாஹ்வுக்கு எல்லோரையும் அழைத்து விட்டது யாருதான்? அபூஜஹல் தான். எல்லாரும் வாங்க, எல்லாம் ஒன்று பிடித்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீபின் மீது நிற்கிறாங்க, நடந்ததை சொல்றாங்க. நடந்ததை சொல்லும் போது குறைஷிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேள்வி கேட்கிறாங்க. புகாரில வரக்கூடிய ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இடத்துல அவர்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்தார்கள். என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா,
பைத்துல் முகத்தஸ் போனேன்னு சொல்றீங்களே, பைத்துல் முகத்தஸ்ல எத்தனை வாசல் இருந்துச்சு, எத்தனை தூண் இருந்துச்சு, எத்தனை ஜன்னல் இருந்துச்சு, எந்த பக்கமா உள்ள போகணும், எந்த பக்கமா வெளியே வரணும், எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற கேள்வி கேட்கிறாங்க. ஏன் அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது வரைக்கும் பைத்துல் முகத்தஸ் போனவங்களே கிடையாது, அவங்க போனதில்லை. ஆனால் இவர்கள் வருடம் வியாபாரத்துக்காக வேண்டி போகக்கூடியவங்க. கேட்கிறவங்க யாரு அப்படின்னா வருஷம் என்ன செய்வாங்க, சிரியாவுக்கு, பலஸ்தீனுக்கு, ஜெருசலேம் பகுதிக்கு வியாபாரத்துக்கு போகக்கூடியவங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனதே கிடையாது, அவங்களுக்கு தெரியும். அதனால இந்த கேள்வி எப்போ கேட்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பொதுவா நமக்கு தெரியும் இப்படிலாம் கேள்வி கேட்பாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியாது. அதனால போகும்போது குறிப்பிட்டு போக முடியும், அவங்க பாட்டு போயிருப்பாங்க இல்லையா. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா என்னுடைய கண்ணுக்கு முன்னால் அந்த பைத்துல் முகத்தஸை அப்படியே கொண்டு வந்து காட்டினான். அப்படியே பைத்துல் முகத்தஸை என் கண்ணுக்கு முன்னாடி அப்படியே கொண்டு வந்து காட்டினான். அப்படியே கொண்டு வந்து காட்டும்போது அவர்கள் என்னென்ன கேள்வி கேட்டார்களோ அவர்கள் கேட்க கேட்க அப்படியே பார்த்து ஒவ்வொன்றாக நான் பதில் சொல்லிக் கொண்டே வந்தேன் என்பதாக சொன்னார். எத்தனை வாசல் இருந்துச்சு, அல்லாஹ் அப்படியே காட்டினான். எத்தனை தூண் இருந்துச்சு, அல்லாஹ் அப்படியே காட்டினான். எத்தனை ஜன்னல் இருந்துச்சு, அல்லாஹ் அப்படியே காட்டினான். அப்படியே நான் அப்படியே நின்று பார்த்து நான் சொல்வதை போல நான் என்ன செஞ்சேன், அதை அப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்பயும் உங்களுக்கு நம்பிக்கை வரல. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் நம்பும்படியான ஒரு தகவலை சொல்லவா அப்படின்னு கேட்டாங்க. நீங்க நம்புற மாதிரி ஒரு செய்தியை சொல்லா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு பயண கூட்டம் ஒண்ணு மக்காவுக்கு வந்து கொண்டு இருக்கிறது. நான் போற வழியில அவங்க வந்து இருக்கிறாங்க. இத்தனை நாள்ல இங்க வந்து சேர்த்துருவாங்க. சரியா புதன்கிழமை இங்க வந்துருவாங்க. அவங்க வராங்களா இல்லையான்னு சொல்லி நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இவங்களுக்கு சரி பார்த்துப்போமே, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை சுபுஹ் ஆயிடுச்சு. எல்லாருடைய கவனமும் எங்க இருக்குன்னு சொல்லி சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி அந்த கூட்டத்தார்கள் வராங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறாங்க. லுஹர் நேரம் ஆயிடுச்சு, அவங்க யாரும் வரல. அசர் நேரம் ஆயிடுச்சு, யாரும் வரல. இவங்க தெளிவாக பேசிக் கொள்றாங்க. என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, சூரியன் மறைவதற்குள் அவர்கள் வந்துவிட்டால் நபி அவர்கள் சொன்னது உண்மை, சூரியன் மறைந்ததற்கு பிறகு அவர்கள் வந்தால் நபி அவர்கள் சொன்னது பொய். அப்படிங்கிற மாதிரியான சிந்தனையில எல்லாரும் அசர் தொழுகைக்கு பிறகு போய் பார்த்துட்டே இருக்காங்க. அந்த பயணம் கூட வரல. சூரியன் மறையும் நேரம் வந்து விட்டது, அவர்கள் வரல. அவங்களுக்கு தாமதம் ஏற்பட்டுச்சு. அல்லாஹ் என்ன செஞ்சா தெரியுங்களா, சூரியன் மறைவதையே நிறுத்தி வைக்கிறார். சூரியன் மறைவதையே நிறுத்தி வைக்கிறார். ஆதாரப்பூர்வமான தகவல் நீங்க எடுத்து பாருங்க. இன்னும் சூரியன் மறைவியை பார்த்துட்டே இருக்கிறான். எப்பவும் மறை வேலை நேரத்தில் மறைவியை பார்த்துட்டே இருக்கிறான். அல்லாஹ் நிறுத்தி வைத்தார். அந்த பயண கூட்டம் உள்ளே வந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது உண்மையானது. சூரியன் மறைந்தது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்வதற்கு சுற்றி உள்ள சூழல் எதையும் கண்டுகொள்ளாமல் அல்லாஹ் சொன்னால் நான் செய்வேன் என்கின்ற நெஞ்சரும் நம்பிக்கை இருந்துச்சு சொல்லி சொன்னா அல்லாஹ் எல்லாத்தையும் சாதகமாகி தருவான். இப்போ பாருங்க, அவங்களுக்கு இந்த செய்தி போகுது. அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா போயிட்டு வந்ததான், ஆமா அப்ப சத்தியமா இருக்கும்போது நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுனாலதான் அவர்களுக்கு சித்தியத்துல் அக்பர் என்கிற பேரே வந்துச்சு. இன்னைக்கு 200 கோடி முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. யாருக்காச்சும் சந்தேகம் வருமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேலைக்கு போனது போயின்னு சொல்லி? கொஞ்சம் சந்தேகம் யாருக்காச்சும் வருமா? வராது. இந்த வேலை யாரு பார்த்தா? அல்லாஹ் பார்த்தா. எல்லாரும் நம்பிக்கை கொடுக்குமா இல்லையா? ஈமான் கொண்டு இருக்கக்கூடிய எல்லோரும் நம்புகிறோம். மேராஜ் பயணம் நடந்தது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது உண்மை, தொழுகை அந்த நேரத்தில் வாங்கி வந்தது உண்மை, சூரத்துல் பக்ராவுடைய கடைசி வசனங்கள் அங்குதான் அருளப்பட்டது சத்தியம். நம்புறோமா இல்லையா? இந்த நம்பிக்கையை இதுவரை கொண்டு வந்து சேர்த்தது யார்? அல்லாஹ். அப்ப அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து அவருடைய மார்க்கத்தை நான் சொல்வதற்கு வந்தால் சொன்னால் கேட்பார்களா, மாட்டார்களா, புறக்கணிப்பார்களா, திட்டுவார்களா, பொய்யப்பார்களா, மதி கலங்கி அவர்கள் விமர்சிப்பார்களா என்று எதையும் பெரிதாக எடுத்துக்கொள்வார்கள். அல்லாஹ் சொன்னதுதான் உண்மை, உண்மைதான் சொல்வது என்னுடைய கடமை, பொறுப்பு என்ற அடிப்படையில் சொன்னால் சூழல் எதுவாக இருந்தாலும் அதை சாதகமாக மாற்றி தருவது அல்லாஹ்வுடைய பொறுப்பு. இதை சொல்லுவார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு முன்னால் பைத்துல் முகத்தஸை அப்படியே கொண்டு வந்து காட்டினான். அதே போன்ற சூரியனை அல்லாஹ் நிறுத்தி விட்டான். ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையாளர் என்று பறைசாற்றுவதற்காக வேண்டி இவர்களாக சொல்வாங்க. ஆக இதுவெல்லாம் அந்த அதாவது மார்க்க பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களுக்கான ஒழுங்குகளாக இந்த வசனங்களை மேற்கொண்டு காட்டுவார்கள். இதுல படிப்பினை என்கிற அடிப்படையில் ஒரே ஒரு செய்தியை பார்ப்போம். என்ன அப்படின்னு சொன்னா, வஅன்னல் மஸாஜித லில்லாஹி ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா. பள்ளி
இது அந்த நேரத்தில் சொல்லப்பட்ட வசனங்களாக இருந்தாலும் அதில் நமக்கான ஒரு படிப்பினை என்ன அப்படின்னு சொன்னா, எந்த வகையிலும் அல்லாஹ்விற்கு ஷிர்க் செய்து விடக்கூடாது. எந்த வகையிலும் அல்லாஹ்விற்கு ஷிர்க் செய்து விடக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மஸ்ஜித் நபவியில மக்களுக்கு மத்தியில சொல்ற ஒரு செய்தி சொன்னாங்க. என்ன அப்படின்னா, நாளைக்கு மறுமையில ஒரு 70,000 பேர் எழுப்பப்பட்டு எந்த கேள்விகளுக்கும் இல்லாமல் சொர்க்கத்திற்கு போவார்கள் என்பதாக சொன்னாங்க. அதற்கு உபாசா வகையிலாக அவங்க எதிர்த்தாங்க, யார் சொல்லலாம் அந்த 70,000 பேர்ல நாம் இருக்கிறதுக்காக துவா செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவர்களில் நீங்க ஒருவர் தான் அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே அடுத்தடுத்து எல்லாம் எதிர்த்து யாரும் சொல்லணும் நானும் அதுல இருக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. உக்காசா விட்டார் அப்படின்னு நபிசுல்லாஹு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் உக்காசா எப்படி பார்ப்பாங்க, பாக்கியசாலி தானே நீ அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க இல்லையா? அப்ப எல்லாரும் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அதுல உக்காசா அவங்க மேல பொறாமையா பாக்குறாங்க. அந்த சான்ஸை கரெக்டா பயன்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. அப்புறம் தங்களுக்கிடையே பேசிக்கிறாங்க, அந்த 70,000 பேர் யாரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. இப்ப பேசும்போது அவங்க உள்ள பேசிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்களா இருப்பாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு குடும்பத்தார்களாக இருப்பாங்க, பத்ர் போர்ல கலந்துட்டவங்களா இருப்பாங்க, அப்படி இப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களும் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த சான்ஸ் யாருக்கு கிடைக்கும், எந்த கேள்வி கணக்கு இல்லாம 70,000 பேர் சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு சொல்லி இந்த 70,000 பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? மறுமையின் முதல் விருந்தாளிகள் என்பதாக சொல்லுவாங்க. ஏன் சொன்னா, நாளை மறுமையில் அல்லாஹ் சூடு ஊதப்படுகிற போது முதலில் ஒரு கூட்டத்தார்களை அல்லாஹ் எழுப்பும். அது யாருன்னா அந்த 70,000 பேர். அந்த 70,000 பேர் அவர்கள் அப்படியே வரவேற்கப்பட்டு எந்த கேள்விகளுக்கும் இல்லாமல் சுவர்க்கத்திற்குள் அனுப்பப்படுவார்கள். இவர்கள் மறுமையின் முதல் விருந்தாளிகள் என்பதாக சொல்லுவாங்க. எந்த டென்ஷனும் இல்லாம இவர்கள் கண்ணியப்படுத்தப்பட்டு சுவர்க்கத்திற்குள் அனுப்பப்படுவார்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம் இது! இந்த பாக்கியத்தை பெற்றவர்கள் யாராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. அவங்களா இருப்பாங்களா இவங்களா இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி சத்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு போனவங்க திரும்ப பள்ளிக்கு வந்து கேட்டாங்க, என்ன விஷயமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு விஷயம் இல்ல, அந்த 70,000 பேர் யாரு, அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது யார் அப்படின்னு சொல்லி சொன்னா 3 விஷயத்தை சொன்னாங்க. ஒண்ணு, எந்த ஷிர்க்கும் செய்து எந்த வகையிலும் அல்லாஹ்வுக்கு ஷிர்க் செய்திருக்க மாட்டார். ஒண்ணு. ரெண்டாவது, மந்திரித்து பார்க்க மாட்டார். 2. மூன்றாவது, சகுனம் பார்க்க மாட்டார். 3. இந்த 3 அடையாளத்தையும் சொல்லிட்டு அந்த 70,000 பேர் இப்பதான் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு போயிட்டாங்க. எந்த வகையிலும் ஷிர்க் செய்திருக்க மாட்டார், மந்திரிக்க மாட்டார், சகுனம் பார்க்க மாட்டார். இவர் தான் அந்த 70,000 பேர் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அந்த அடையாளத்தை சொன்னாங்க. எந்த வகையில என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னா, ஷிர்க் செய்யக்கூடாது. ஷிர்க் அப்படின்னு சொல்லி சொன்னா, அப்ப அல்லாஹ்வை தவிர வேறு தெய்வங்களை யாராச்சும் வணங்குறமா? கிடையாது. எந்த முஸ்லிமும் அல்லாஹ்வை தவிர வேறு எந்த தெய்வத்தையும் வணங்குறது கிடையாது. அப்ப இது நம்ம எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னா, ஷிர்குல் அஸ்கர் அப்படின்னு சொல்லி ஒரு ஷிர்க் சொல்லுவாங்க, சின்ன ஷிர்க் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சின்ன ஷிர்க் அப்படின்னா முகஸ்துதி, பெருமை. நாம் ஒரு காரியத்தை செய்யும் போது 4 பேர் பாராட்டணுங்கிறதுக்காக வேண்டி செஞ்சிருந்தது. ஒரு நல்ல காரியத்தை செய்யும் போது அதன் மூலமாக யாராச்சும் நம்ம நல்ல வார்த்தை அவங்களை வந்து சொல்ல மாட்டாங்களா, பேச மாட்டாங்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்பை செய்கிறது. இதுக்கு பேர் முகஸ்துதி. இந்த முகஸ்துதியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷிர்கே அஸ்கர் என்பதாக சொன்னாங்க. இது ஏன் சொன்னா, ஒரு நல்ல காரியம் அல்லாஹ்வுக்காக வேண்டி தான் செய்யணும். ஆனால் மற்றவர்கள் பாராட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் செய்து விட்டால் அதுதான் ஷிர்க் என்பதாக சொன்னாங்க. சொன்னா இஹ்லாஸ் ரொம்ப முக்கியம். இஹ்லாஸ் இல்லைன்னு சொல்லி சொன்னா இதெல்லாம் வந்துடும். இந்த முகஸ்துதிக்கு ஆப்போசிட் என்ன? இஹ்லாஸ் இல்லையா? தூய்மையான முறையில் ஒரு வணக்கத்தை செய்வது, பாராட்டப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு வணக்கத்தை செய்வது இல்லையா? அப்ப இஹ்லாஸ், அந்த இஹ்லாஸ் எந்த வகையிலும் வெற்றி பெறுவதற்கு கூடாது என்பதற்காக வேண்டிதான் அதற்காக வேண்டிதான் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்தாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, இமாம் முஹம்மது பின் காசிம் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, என்னுடைய உஸ்தாத் முஹம்மது பின் அஸ்லர் இருந்தாங்க, அவங்க வணங்குறத யாருமே பார்க்க முடியாது. அவங்க கிட்ட நாங்க கேட்டோம், பெரிய வணக்கசாலியா இருக்கிறீங்க, ஆனா நீங்க வணங்குறதே எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னப்ப அவங்க சொல்றாங்க, என்னுடைய தோழி 2 வணக்குமார்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கே தெரியாமல் அவர் செய்ய முடியும் என்று இருந்தால் நிச்சயமாக நான் அந்த அமலை அப்படித்தான் செய்வேன் என்பதாக சொல்லுவார்கள் என்பதாக சொல்றாங்க. அதே மாதிரி இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, மனிதர்கள் 2 வகையான அமல்களை செய்கிறார்கள். ஒன்று மறைமுகமாக, இன்னொன்று பகிரங்கமாக. நாளை மறுமையின் மீசான் தராசில் எடை போடப்படுகிற போது எவைகள் மறைமுகமாக செய்யப்பட்டதோ அதுதான் அதிக கனமுள்ளதாக இருக்கும் என்பதாக இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. இமாம் சுஃபியான்
இமாம் சுஃபியான் அலைனா ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, என்னுடைய உஸ்தாத் அபு ஹாசிம் அவங்க சொல்லுவாங்க, நீங்க பாவத்தை எல்லாம் மறைமுகமாக செய்கிறீர்கள், ஆனால் உண்மையில் நீங்கள் மறைவாக செய்ய வேண்டியது நன்மைகள் தான் என்பதாக சொல்றாங்க. ஒரு பாவத்தை யாரும் பகிரங்கமாக செய்யறது இல்லை, பாவத்தை எல்லாம் நீங்கள் ரகசியமாக செய்கிறீர்கள், ஆனால் உண்மையில் நீங்கள் ரகசியமாக செய்ய வேண்டியது நன்மைகள் தான் என்பதாக உஸ்தாத் அபு ஹாசிம் அவங்க சொல்லுவாங்க என்பதாக சொல்றாங்க. இமாம் இப்னு கைம் ஜௌஹரி அவங்க சொல்றாங்க, மறைமுகமாக செய்யப்படக்கூடிய பாவங்கள் உன்னுடைய உள்ளத்தில் உறுத்தலை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கும், மறைமுகமாக செய்யப்படக்கூடிய நன்மைகள் உன்னுடைய உள்ளத்தில் நிம்மதியை தந்து கொண்டே இருக்கும் என்பதாக சொல்றாங்க. அதே மாதிரி இமாம் பஹ்பூர் விருத் ரஹ்மத்துல்லாஹி ஒரு கடிதத்தில் எழுதுறாங்க, அதாவது ஒரு காரியம் அல்லாஹ்விடத்தில் அந்தஸ்து பெறுவதற்காக வேண்டி செய்யப்படும் என்று சொன்னால் அது மறைவாக செய்யப்பட வேண்டும். ஒரு காரியம் மக்களிடத்தில் அந்தஸ்தை பெற வேண்டும் என்றிருந்தால் அது பகிரங்கமாக செய்யப்பட வேண்டும். ஒரு அந்தஸ்து இன்னொரு அந்தஸ்தை தரும். அதாவது அல்லாஹ்வுடைய அந்தஸ்தை பெறுவதற்காக வேண்டி மறைமுகமாக செய்வது என்பது மக்களிடத்தில் இருந்து பெற வேண்டிய அந்தஸ்தை தடுக்கும். மக்களிடத்தில் அந்தஸ்தை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டிய ஒரு காரியத்தை பகிரங்கமாக செய்தால் அல்லாஹ்விடத்தில் பெற வேண்டிய அந்தஸ்தை தடுக்கும். ஒரு அந்தஸ்து இன்னொரு அந்தஸ்தை தடுக்கும் என்பதாக பஹ்பூர் விருத் ரஹ்மத்துல்லாஹி தன்னுடைய சகோதரருக்கு கடிதத்தில் எழுதினார். ஆக எப்படி நாம் பார்த்தால் ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன சொன்னா, எந்த ஷிர்குல் அஸ்கரும் இல்லாமல் செய்யக்கூடிய நிலையில் நாம் அமல் செய்வோம் என்றிருந்தால் நிச்சயமாக இவைகள் நாளை மறுமையில் மிகப்பெரிய வெற்றியை நமக்கு தேடித்தரும். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அந்த 70,000 பேரில் நம்மை அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இன்றைய பயனுக்கு முன்பாக ஓதிய மாணவன் முகமது ஷஹீதி அவர்களை அழைக்கிறேன். அவர்கள் பாராட்டி பரிசு வழங்குவார். வழமைப்போல் அடுத்த மாதம் பயம் 2வது ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் இன்ஷா அல்லாஹ் நடைபெறும். இது எதுவனும் மாற்றங்கள் இருந்தால் வாட்ஸ்அப் குரூப்பில் அதில் தெரியப்படுத்தப்படும் இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா